everyone, welcome back to your favorite channel Gardening Diary. இது உங்கள் ஃப்ரெண்ட் நிமி. ரோஸ் க்ரோ அவார்ட் நம்ம ஒரு பாசிட்டிவ் குறிக்கோளோட ஸ்டார்ட் பண்ணோம். எதிர்பார்த்ததை விட நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. இப்போவே 50க்கு மேலே பார்ட்டிசிபெண்ட் லிஸ்ட் போயிடுச்சு. ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இனி வர வீடியோஸில் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர், எங்கே உள்ளவங்க, எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஷேர் பண்ணிகிட்ருப்போம். அந்த போட்டி எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற அப்டேட்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னும் சிலர் இமெயில் அனுப்புகிறப்ப ஃபோட்டோவோ இல்லை வேறு டீட்டெயில்ஸோ அனுப்ப மறந்துடுறீங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்பிட்டீங்க அப்படின்னா ஒரே டைமில் கலெக்ட் பண்ணி மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இன்னும் சிலர் கார்டனிங் டைரி வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் அனுப்பி கேட்குறீங்க, மெயில் அனுப்பியிருக்கோம் வந்துடுச்சா அப்படின்னு. கண்டிப்பாக வந்திருக்கோம். ஸோ அதெல்லாம் ரிவ்யூ பண்ணிவிட்டு April 10க்கு முன்னாடி உங்களுக்கு பார்ட்டிசிபெண்ட் ஐடி அசைன் பண்ணிடுவோம். நிறைய கம்யூனிகேஷன் இமெயில் வழியாக இருக்க போது, சில டைம் வாட்ஸ்அப்லேயும் கம்யூனிகேட் பண்ணுவோம். அந்த கோடை காலம் அப்படின்றது எல்லா இடமும் ஆரம்பிச்சிடுச்சு. 35க்கு மேலே டெம்பரேச்சர் போக ஆரம்பிச்சிடுச்சு. நிறைய மெயின் சிட்டிஸ்லலாம் 39-40 பக்கத்தில் வந்துடுச்சு டெம்பரேச்சர். ரோசஸ் வளர்க்குறதுல, அதை மெயின்டைன் பண்ணுறதுல நிறைய பேர் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க. ஏன்னா நிறைய மெசேஜஸ், டெய்லி வர மெசேஜஸ் பார்க்கும்போது எனக்கு அது தெரியுது. நிறைய பேர் நியூ கம்மர்ஸ், ஒரு சிலர் முன்னாடியே ரோஸ் வளர்த்து, லாஸ்ட் இயரும் ரோஸ் வளர்த்து, இந்த வருஷமும் அந்த ரோஸை செகண்ட் சம்மருக்கு கொண்டு வந்திருப்பீங்க. ஸோ தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் க்ரௌட். ஸோ அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். மல்ச்சிங் பற்றியும் டாப் சாயில் சேஞ்ச் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணினேன். ஆனால் அது டாப் சாயில் சேஞ்ச் பற்றி எல்லாம் நான் டெமான்ஸ்ட்ரேஷன் காமிக்கலை. ஸோ அதனால் அது எல்லாருக்கும் சொல்லித்தரலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் நம்ம அது மட்டும் பார்க்க மாட்டோம். சம்மரில் ரோசஸ் பாதுகாக்கிறத பற்றி கொஞ்சம் நல்ல டிப்ஸ் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் வீடியோ ஃபார்வர்ட் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் உள்ள சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அந்த கொஸ்டினை கேட்டு மறுபடியும் என்கிட்ட வர வேண்டாம். ஸோ ப்ளீஸ் வாட்ச் த வீடியோ டில் த எண்ட். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம் ரோசஸ்க்கு தண்ணி விடுறதை பற்றின டிப்ஸும், அந்த லீவ்ஸ் பேர்ன் ஆகுதுல்ல, பேப்பர் மாதிரி ஆகி விழுறது, ப்ரௌன் ஆகி விழுறது, எல்லோவும் ப்ரௌனும் ஆகி விழுறது சம்மர் ஹீட்னால். ஸோ அதுக்குள்ள கொஞ்சம் டிப்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். அது பார்த்துட்டு நம்ம சாயில் சேஞ்சிங், டாப் சாயில் மல்ச்சிங் அதெல்லாம் பற்றி பார்க்கலாம். நீங்கள் புதுசாக பாட் பண்ண ரோஸை தவிர, அதாவது ஒரு 15 நாள் ஓல்டான ரோசஸை தவிர பாக்கி ரோசஸ்க்கு எல்லாமே டெய்லி தண்ணி ஊற்ற வேண்டி வரும். டெய்லி தண்ணி விடணும். ஏன்னா இந்த சூடுனால இலைகளில் வாட்டர் லாஸ் இருக்கும். அப்போ அது ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக அளவாக டெய்லி தண்ணி விடணும். இது கண்டிப்பாக பண்ண வேண்டிய விஷயம். அதே மாதிரி 45க்கு மேலே உங்களுக்கு டெம்பரேச்சர் போச்சுன்னா சாயந்தரமும் உங்களுக்கு தண்ணி விட வேண்டிய வரும். அதுவும் நம்ம காலையில் விடுற மாதிரி நிறைய விடணும்னு இல்லை, சாயந்தரமாக கொஞ்சம் விடுங்க. அதாவது ஒரு 4-4:30 அந்த மாதிரி டைமில் ரூட் ஜோனில், மூட்டில் தண்ணி விடுங்க. மறுபடியும் நம்ம காலையில் தண்ணி விடுவோம் இல்லையா? ஸோ அதனால் மார்னிங் ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி விட வேண்டிய வரும். அண்ட் அளவாக அதுக்கு ஏற்றாப்பில் பார்த்து கவனித்து விடுங்க. தட் இஸ் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது மிஸ்டிங். மிஸ்டிங்னா சிம்பிளாக சொல்லணுன்னா லீவ்ஸ், இலைகள் நனைக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜென்ரலாக நீங்கள் இலை நனைக்கிறது ஹோஸ் வச்சியோ இல்லை அந்த ஷவர் கன், ஸ்ப்ரே கன் இருக்கும்ல, ஹோஸுக்கு அடியில் அந்த அட்டத்தில் நம்ம மாட்டி யூஸ் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா பேட்ரி ஆப்ரேட்டட் ஸ்ப்ரேயர் ஏதாவது வச்சு ஜாஸ்தி ப்ரெஷராக தண்ணி வர்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அது வச்சு நம்ம லீவ்ஸ் ஸ்ப்ரே பண்ணணும், லீவ்ஸை நனைக்கணும். ஒரு 35லேருந்து ஒரு 40 டிகிரிஸ்குள்ளே உங்களுக்கு டெம்பரேச்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா நீங்கள் டெய்லி 2 தடவையாவது லீவ்ஸுக்கு ஷவர் பண்ணி விடணும், மிஸ்ட் பண்ணி விடணும். அதே இது 40க்கு மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் 3 times 4 times 5 times கூட லீவ்ஸை நனைக்கலாம், தப்பே இல்லை. ஸோ இது 2 பெனிஃபிட் நமக்கு கிடைக்குது. ஒன்று லீவ்ஸில் அந்த ஹீட்னால் அந்த ஹீட்டை கொஞ்சம் தணிக்கிறதுக்காகவும் கொஞ்சம் மாய்ஸ்சரும் கொடுக்கும். ரெண்டாவது பெஸ்ட், த்ரிப்ஸ், ஏஃபிட்ஸ், மைட்ஸ், தி பிகெஸ்ட் ப்ராப்ளம். இதுக்கெல்லாம் கொஞ்சம் அந்த காலனி பெருக விடாமல் நம்ம அந்த வாட்டர் ஸ்ப்ரே பண்ணும்போது அது தடுக்குது, ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணும். நம்ம ஒரு கல்ல 2 மாங்காய் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அது இந்த சிச்சுவேஷனுக்கு ரொம்பவே சூட் ஆகும்.
உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் ஆப்ஷன் எதுவும் இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் கை வச்சு தண்ணி தழிங்க. நான் கை வச்சு நம்ம லீவ்ஸ் நினைக்கும்போ ஆக்சுவலி அந்த பர்பஸ் மீட் ஆகாது. அந்த சூடு மட்டும் தணிக்கும், மற்றபடி பெஸ்ட் கண்ட்ரோலுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணாது. ஏன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது ப்ரெஷரோட அந்த இலைகள்லாம் நல்லா அசையும். அப்போ தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதோட எஃபெக்ட் வந்து அந்த செடிகளுக்கு இருக்கும் இல்லையா? அண்ட் ரெண்டாவது, சாயந்தரம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு 4 o'clock 6 o'clock அந்த டைம்லாம் ஸ்ப்ரே பண்ணும்போது கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. the plants will love it. இன்னும் சிலருக்கு வந்து இந்த வருஷம் தான் நிறைய ரோஸ் வாங்கி வச்சுருப்பீங்க. அப்போ அந்த ரோசஸ்க்கெல்லாம் இதுதான் ஃபர்ஸ்ட் சம்மராக இருக்கும் இல்லையா? இது வரைக்கும் அது வளர்ந்த என்வாயன்மெண்ட் வந்து க்ரீன் ஹவுஸ் ஒரு கோல்ட் டெம்பரேச்சர் உள்ள இடமா இருந்திருக்கலாம். ஸோ இப்போ தான் அது ஃபஸ்ட்டு சம்மர் ஃபேஸ் பண்ண போகுது. ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும், ரொம்ப கஷ்டம். பட் பேசிக் டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி அந்த வாட்டரிங் டெக்னிக், மிஸ்டிங், அதுக்கப்புறமா அதுக்கு வேறு பெஸ்ட் வராமல் பாதுகாத்து நம்ம அதை கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த 3 மாதத்தை ஈஸியாக தாண்டிடலாம். கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும், பட் we can cross that without any problem. அதே இது பழைய வருஷம் சம்மர் ஃபேஸ் பண்ண ரோசஸ்க்கு வந்து அந்த அளவு பிரச்சனை இருக்காது. ஸோ அதுக்காக நம்ம இந்த ரோசஸை வந்து ஷேட் நெட்டில் தான் வச்சு வளர்க்கணும்னு இல்லை. உங்களுக்கு ஷேட் நெட் போடணுன்னா போட்டுக்கோங்க. பட் ஐ வுட் ப்ரெஃபர் கீப்பிங் இட் இன் ஓப்பன். மூணாவதா, நீங்கள் பிகினராக இருந்தீங்க, இல்லை உங்களுக்கு இப்போ ரோஸ் வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா நிறைய ரோசஸ் சேர்த்து வாங்காதீங்க. 1 or 2 ரோசஸ் வாங்குங்க. அந்த ரோஸை ஃபஸ்ட்டு வந்து காப்பாற்றி வளர்த்து அந்த செடியோட உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரணும், ஒரு லேர்னிங் வரணும் இல்லையா? ஸோ அதனால் அட் அ டைம் நிறைய ரோசஸ் வாங்கி வச்சு வளர்க்க ட்ரை பண்ணாதீங்க, எஸ்பெஷலி டியூரிங் திஸ் சம்மர். அதர்வைஸ் உங்களுக்கே கஷ்டமாக இருக்கும். இன்கேஸ் டைபேக்கோ இல்லை வேறு ப்ராப்ளம்ஸோ வந்துச்சு அப்படின்னா இட் வில் பி உங்களுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரை வித் 1 or 2 ரோசஸ் இந்த மான்சூன் சீசனோ அப்புறமா லேட்டர் டியூரிங் தி இயர், செப்டம்பருக்கு அப்புறமா நீங்கள் மறுபடியும் ரோஸ் வாங்கி வளர்க்க ஆரம்பிக்கலாம். அந்த டெம்பரேச்சர், அந்த கிளைமேட் வந்து கொஞ்சம் சூட்டபிளாக இருக்கும். சம்மரோட பிகினிங்லேயே ரோசஸோட டாப் சாயில் மாற்றுறது, மல்ச்சிங் பண்ணுறது பற்றி நான் சொல்லியிருந்தேன். நம்ம ஒரு வாட்டி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 2-3 மாதம் வரைக்கும் மேக்ஸிமம் அது போதுமானது. உடனே திரும்ப மாற்றணும் அப்படின்னு இல்லை, தேவைப்பட்டால் ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து ட்ரைட் கவுடங் எடுத்திருக்கேன். நல்ல காஞ்ச பழைய கவுடங், மாட்டு எரு, அதுக்கப்புறமா கோகோபீட் டெக்ஸ்சரில் இருக்கக்கூடிய காம்போஸ்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் ப்ரிப்பேர் பண்ணுற காம்போஸ்ட் லேயரிங்க்கு கோகோபீட் மாதிரி ஒரு ப்ராடக்ட், ஒரு பொருள் தான் கார்ப்பரேஷன்லேருந்து இங்கே கொடுக்குறாங்க. அதை தான் நான் அதை வச்சு லேயர் பண்ணுறேன். அப்போது என்னோடய அவுட்புட்டும் கடைசியாக கிடைக்கிற அந்த காம்போஸ்ட் வந்து கிச்சன் வேஸ்ட்லேருந்து பண்ணுறது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பார்க்குறதுக்கு அந்த கோகோபீட் மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா கோகோபீட்டோ இல்லை செப்பரேட்டாக கோகோபீட் சேர்த்துக்கல. ஆனால் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கோகோபீட் சேர்த்துக்கலாம், சேர்க்குறது நல்லது. இதுக்கு பதிலாக நீங்கள் காஞ்ச இலைகள் கூட சேர்த்துக்கலாம், நல்லா காஞ்ச இலைகள். இந்த கவுடங் வந்து எப்போவுமே நல்லா காஞ்சதாக பார்த்துக்கோங்க, இல்லைன்னா அதில் வந்து கிரப்ஸ், அதாவது ஒரு ஒயிட் கலரில் ஒரு புழு பார்த்துருப்பீங்க, ஒரு மாதிரி ரவுண்டாக சுருண்டு இருக்கும், அது வரும். இட் வில் கிரியேட் ப்ராப்ளம் ஃபார் த ரூட்ஸ். இது கூட போன்மேல் ஆட் பண்ணியிருக்கேன். போன்மேல் வந்து ஸ்லோ ரிலீஸிங். நான் எந்த அளவு எடுத்திருக்கேன் அப்படின்றதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு பெயிண்ட் பக்கெட் கணக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ இதில் வந்து 1 கிலோ சேர்த்துருக்கேன். ஸோ இதில் 1 கிலோ சேர்த்தாலும் கடைசியில் ஒவ்வொரு பாட்டுக்கும் வரும்போது மேக்ஸிமம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு பாட்டுக்கும் கிடைக்கும். சரியா? அதனால் டோன்ட் வரி, இதில் நிறைய போட்ட மாதிரி இருக்குதே, அப்போது செடிக்கு பாதிப்பு வந்துடாதான்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ போன் மீல் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இட் கண்டெய்ன்ஸ் லாட் ஆஃப் பாஸ்பரஸ். அது கூட நான் 1 கிலோ நீம் கேக் பவுடரும் ஆட் பண்ணுறேன். ஸோ இது நல்லா ட்ரையாக இருக்குது. உங்ககிட்ட நீம் கேக் பீசஸாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பொடிச்சு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப பெரிய பீசஸாக இருக்க வேண்டாம், குட்டி குட்டி பீசஸாக இருந்தால் கூட ஓகே, நோ ப்ராப்ளம், அதை அப்படி போட்டுக்கலாம். நீம் கேக்கும் போன் மீல் மாதிரியே வந்து ஒவ்வொரு பாட்டுக்கும் கொஞ்சம் தான் கிடைக்கும். நம்ம தண்ணி விடும்போது அதோட சத்து, அதில் இருக்கக்கூடிய கொஞ்சமாக உள்ள அந்த நைட்ரஜன், வெரி லிட்டில் பொட்டாசியம் அண்ட் பாஸ்பரஸ் இருக்கும் நீம் கேக்கில். ஒவ்வொன்றும் அதோட நியூட்ரியன்ஸை வந்து சாயிலில் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணி அது கலந்துக்கும். அண்ட் நீம் கேக் வந்து ஏதாவது ரூட் ரிலேட்டட் ப்ராப்ளம், டிசீசஸ்
வரதையும் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம நீம் கேக் வந்து எப்போவுமே நம்மளோட பாட்டிங் மிக்ஸில் சேர்த்துக்கிறது. அண்ட் லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் நிறைய ரெசிபீஸ் நீங்கள் பார்த்துருந்தாலும் நீம் பேஸ் பண்ணி நம்ம பண்ணியிருந்திருப்போம். ஸோ அதுதான் அதோட பெனிஃபிட். நான் இதில் போட்ட பொருட்கள்லாம் சொல்லிட்டேன். உங்களுக்கு அப்படி ட்ரைட் கவுடங் கிடைக்கலன்னா நீங்கள் ஆட்டு எரு இருக்கும்ல, கோட்டோட வேஸ்ட், அது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூட வந்து கோகோபீட் சேர்த்துக்கலாம். அப்படி உங்களுக்கு அனிமல் மென்யூரே இல்லை, மண்புழு உரம் மட்டும்தான் கிடச்சிருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு போர்ஷன் கவுடங், ஒரு போர்ஷன் அந்த கோகோபீட் டெக்ஸ்சரில் இருக்க கம்போஸ்ட் போட்டோம் இல்லையா, அந்த கணக்குக்கு நீங்கள் வந்து மண்புழு உரம் போட்டுட்டு போன் மீல் நீம் கேக் மட்டும் மிக்ஸ் பண்ணி அப்படி ரெடி பண்ணாலும் ஓகே தான். இதெல்லாம் மிக்ஸ் பண்ண அப்புறமா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் இதோட டெக்ஸ்சர். கவுடங் கொஞ்சம் பெரிய பீசஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப நல்லது. காற்று கீழே போகிறதுக்கு வசதியாக இருக்கும், ஏரியேஷன் நல்லா இருக்கும் இல்லையா, வாட்டர் ட்ரெயின் ஆகி போகிறதுக்கும் வசதியாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் இந்த பக்கெட் கணக்குக்கு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி 20 லிட்டர் பெயிண்ட் பக்கெட் எடுக்கிறீங்கன்னா நான் அப்படி தான் எடுத்தேன். அதுக்கு ஒரு பக்கெட் கவுடங், ஒரு பக்கெட் காம்போஸ்ட் ஆர் கோகோபீட் அப்படி எடுத்திருக்கீங்கன்னா அதுக்கு 1 கிலோ போன் மீல், 1 கிலோ நீம் கேக், அந்த மாதிரி தான் நான் மிக்ஸ் பண்ணேன். சரியா? மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கிட்டத்தட்ட இந்த மாதிரி நமக்கு டபுள் கிடைக்கும். அந்த பச்சை கண்டெய்னர் வந்து பக்கெட்டை விட பெருசு, அதனால தான் பக்கெட்டில் உங்களுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ நமக்கு ஈக்குவல் குவான்டிட்டி ஆல்மோஸ்ட் டபுளாக கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு பாட் 2 பாட் போடுறீங்கன்னா ஒரு ஸ்பூன் நீம் கேக், 1 ஸ்பூன் போன் மீல், மேக்ஸிமம் பெரிய பாட்னா 2 ஸ்பூன் போன் மீல், 2 ஸ்பூன் நீம் கேக் வரும். ஸோ அதுதான் கணக்கு. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனி நம்ம டாப் சாயிலை வந்து ரிமூவ் பண்ணோம் இல்லையா, நம்ம சாயிலை கொஞ்சம் ஃப்ரெஷன் அப் பண்ணுறோம். நான் வந்து அது கரெக்ட் மூட்டு பகுதியை வந்து அதில் இருந்து அப்படியே தோண்டாமல் அதை சுற்றி உள்ள பகுதி, அதாவது அந்த பாட்டோட எட்ஜஸில் அந்த அருகில் இருந்து நான் சாயில் எடுக்கிறேன் இல்லையா. அண்ட் உங்களுக்கு எவ்வளோ, இப்போ உங்களுக்கு ரொம்ப கேக்கி, அதாவது ரெட் சாயில் அந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கோங்க. என்னோடய சாயில் டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதனால் எனக்கு அடியில் வரைக்கும் போய் கீழே வரைக்கும் எடுக்கணும்னு இல்லை. நான் வந்து ஒரு 2 இன்ச், சில பாட்டில் வந்து ஒரு 3 இன்ச் அவ்வளோதான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த பாட்டோட அந்த ஸ்டெயின், அந்த கலர் வச்சு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் நம்ம எவ்வளோ சாயில் எடுத்திருக்கோம் அப்படின்னு. இடையில அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வேரெல்லாம் லேசாக வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் நம்ம அதை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் எதுவும் பண்ண போகிறதில்ல. எட்ஜஸில் இருக்கிற சாயிலை மட்டும் எடுத்துட்டு நம்ம ரீஃபில் பண்ணிடுவோம். இனி முக்கியமான இன்னொரு பாயிண்ட்டு, நம்ம இனி மறுபடியும் ரீஃபில் பண்ணும்போது ஏற்கனவே நம்ம ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அதை மட்டும் போட மாட்டோம். இதிலேருந்து எடுத்த சாயிலில் கொஞ்சம் அது கூட நான் சேர்த்துப்பேன். இப்போ இதிலேருந்து ஒரு 4-5 கை எடுத்திருக்கேன்னு வைங்களேன் சாயில், நான் வந்து அதில் ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 கை அளவு, இவங்க இந்த எடுத்து போடுறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம எவ்வளோ சாயில் எடுத்திருப்போம், ஒரு 5 டைம்ஸ் நம்ம உள்ளாலேருந்து வெளியே எடுத்திருப்போம். திரும்ப போடுறப்ப அது ஒரு பங்கு தான் அது கூட போகுது. பாக்கி 80% வந்து நம்ம மிக்ஸ் பண்ண அந்த ஆர்கானிக் மேட்டர் தான். ஸோ இன்னும் சாயில் வந்து இருகாது, நல்ல லூஸாக. அப்போ அந்த வாட்டர் எல்லாம் அந்த மாய்ஸ்சர் ரீட்டைன் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நம்ம சாயில் ஜாஸ்தி போட்டோன்னு வைங்களேன் மறுபடியும், அப்போது வாட்டர் இவாபரேட் ஆகி வந்து சீக்கிரமாக ட்ரை ஆயிரும். இப்போ இதில் வந்து நிறைய அந்த கோகோபீட் டெக்ஸ்சரில் இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ் இருக்கிறனால சீக்கிரமாக அந்த ஈரம் காயாது, கீழே வேருக்கெல்லாம் வந்து அந்த வாட்டர், அந்த ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். உங்களோட பாட்டிங் மிக்ஸ் கரெக்டாக இருந்துன்னா, என்னோடய பாட்டில் அவங்க சாயில் எடுக்கிறப்ப எப்படி இருக்குதோ உதிரியாக இந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதோ ஒன்று வந்து ப்ரொபோர்ஷனில் தவறு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அண்ட் உங்களுக்கு வந்து இப்போது டாப் சாயில் மாற்றுறப்போ ஒருவேளை உங்கள் சாயிலில் ரொம்ப இறுகி கட்டியாக இருக்குது அப்படின்னா, காலையில் சீக்கிரமாகவே நல்லா நனைச்சிட்டு அதுக்கப்புறமா 1 மணி நேரம் கழித்து வேணால் இந்த மாதிரி மெதுவாக அருகிலிருந்து குத்தி விட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ரீஃபில் பண்ணி நல்லா தண்ணி விட்டுருங்க. அண்ட் இது காலையில் பண்ணுறது நல்லது. ஏன்னா நம்ம ரூட்ஸ் லேசாக டிஸ்டர்ப் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ஃபைன் ரூட்ஸ் எல்லாம், அதனால ரீஃபில் பண்ணி தண்ணி விடுறது, உடனே தண்ணி விடுறது நல்லது. ஈவினிங் பண்ணோன்னா நம்ம வந்து தண்ணி விடும்போது ஒருவேளை அந்த மாய்ஸ்சர் இருந்து ஃபங்கஸ் ப்ராப்ளம் வரும் பாருங்கள்,
அதனால் ஐ வுட் அவாய்ட் டூயிங் இட் இன் த ஈவினிங். காலையில் பண்ணுறது நல்லது. ஒரு 8-8:30 முன்னாடி பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நல்லா தண்ணி விட்டுறலாம். இனி ரோசஸ் கிரவுண்டில் நட்டு வச்சுருக்கிறவங்களுக்கான டிப்ஸு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு மிக்சர் ரெடி பண்ணிவிட்டு அந்த ரோஸை சுற்றி இருக்கிற சாயிலை நல்லா கொத்தி கிளறி இந்த மிக்சர் அது கூட போட்டு அந்த மண்ணோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மண் வெட்டி வச்சு மறுபடியும் கொத்தி விட்டோம் அப்படின்னா அந்த மண்ணோட சாயிலோட இது சேர்ந்து கலந்துரும். ஃபுல்லும் கலராது. இது ஒரு லேயர் மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம தண்ணி விட்டாலும் அந்த வாட்டர் உடனே காயாது. மாய்ஸ்சர் கிரவுண்டில் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா சிலர் ரோஸ் நட்டுருக்கிற இடம் ரொம்ப ட்ரை ஏரியாவாக இருக்கும், நல்ல செம்மண் உள்ள இடம் அப்படின்னா ரொம்ப அந்த ட்ரைனஸ் ஜாஸ்தி இருக்கும். அந்த மாதிரி ஏரியாலலாம் இப்படி நீங்கள் மல்ச்சிங் பண்ணி விட்டீங்கன்னா ரோசஸ் வில் லைக் இட் வெரி மச். இப்போவே நம்ம பண்ணியிருக்கிறது மல்ச்சிங்னு தான் சொல்லுவேன். இதுக்கு மேலே நம்ம இனி கோகோபீட் ஒரு லேயர் போடணும்னு தேவையில்லை. ஏன்னா இதிலே கோகோபீட் சேர்த்து ரொம்ப லைட்டான ஒரு மிக்ஸை நம்ம டாப்பில் போட்டு கவர் பண்ணி விடுறோம் இல்லையா. ஸோ உங்களுக்கு அப்படியும் காயுது, சாயந்தரம் காயுது அப்படின்னா இதுக்கு மேலே நீங்கள் காஞ்ச இலைகள், நல்ல காஞ்ச இலைகள், அதுக்காக வேஸ்டெல்லாம் தூக்கி போடாதீங்க. க்ளீனாக ஒன்லி ட்ரைட் லீவ்ஸ் மட்டும் மேலே டாப் மாதிரி போட்டு வைங்க. அப்படி இல்லைன்னா அந்த வுட் சிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், வுட் பார்க், அந்த கார்பென்ட்ரி ஒர்க்கில் வேஸ்ட்டாக போகும்போது அந்த குட்டி குட்டி பொடி வுட் பீசஸ் இருக்கும், வுட் பார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது கூட நீங்கள் லேயராக போட்டு விடலாம். அப்படி எதுவும் உங்களுக்கு கிடைக்கலன்னா ரைஸ் ஹஸ்க், அந்த நெல் இருக்குல்ல, அந்த ஊமி, அந்த அது போடலாம். தட் இஸ் ஆல்சோ வெரி குட், வெரி லைட் வெயிட். அண்ட் வைக்கோல் ஸ்ட்ரா இருக்குல்ல, ஹே, அது கூட சுற்றி மேலே நீங்கள் அப்படி கவர் பண்ணி விடலாம். இது இப்போ நம்ம இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா இனி ஒருவேளை நிறைய மழை வந்தோ இல்லை ஏதோ ஆகி நம்ம இந்த சாயில் லெவல் கீழே போயிடுச்சுன்னா மறுபடியும் ஒரு வாட்டி ரீஃபில் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நமக்கு பண்ண வேண்டியது ப்ரூனிங் டைமில் தான் இந்த எக்ஸசைஸ் நமக்கு ரிப்பீட் பண்ண வேண்டி வரும். அது நம்ம லேட்டர் இந்த மந்த் ஆஃப் ஆகஸ்டில் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு அது தேவையில்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் யூ ஆல்சோ. இப்போதைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஓரளவு அந்த மாய்ஸ்சர் லெவல் மெயின்டைன் பண்ணி அந்த ரோசஸில் லீவ்ஸில் வாட்டர் லாஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அப்போ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இவ்வளவு தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் நம்ம பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சீக்கிரமாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட I'll meet you soon. Till then, happy gardening as usual and take care of yourself. Good luck for your rose growing competition. Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.